வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாந்திரீகத்தை பத்தியும், இறந்ததுக்கு அப்புறமா அந்த உயிர் என்ன பண்ணும், அது எப்படி அலையும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம கூட ஜின் பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இத பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு மாந்திரீகம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, நான் நல்லதுக்கும் வரலாம், கெட்டதுக்கும் வரலாம். அப்படி இருக்கும்போது நான் நல்லதுக்கு தான் வந்திருக்கேனா, கெட்டதுக்கு வந்திருக்கேனா நீங்க எல்லாமே தெரிஞ்சு செய்வீங்களா, இல்லாட்டி எதுவுமே தெரியாம நான் என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே செஞ்சு கொடுப்பீங்க? விட்டுறலான்னு பார்த்தாலும் அவன் விட்டாதானே உங்களை விடுவீங்க, நீங்க விட முடியும். அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க? திருப்பி அவனை அழிச்சாதானே நீங்க வாழ முடியும். நம்ம நண்பன் தான் நினைச்சிட்டு வாங்கிட்டு மோசம் பண்ணிடுறாங்க. சரியா, ஒரு மனைவி பேருக்கே பணம் அனுப்புறாங்க. மனைவியே இந்த காலத்துல வேற பாதியில வேற ஒருத்தவனை கொடுத்துக்கிட்டு எல்லாம் இன்னைக்கு நிறைய நாங்க இந்த தொழில பாக்குறது தான் சொல்றோம். அடுத்தவனோட மனைவி, அடுத்தவனோட கணவர்ன்றதெல்லாம் இதுல கிடையாது. சும்மாவே ஒரு பொண்ணை போய் கல்யாணம் ஆனதை மறைச்சி அவன் என்ன பண்றான், ஒரு ஆசை வார்த்தை காட்டி ஒரு 4 நாள் பழகிட்டு விட்டுட்டான்னாக்கா அந்த பெண்ணுக்கு தாங்குமா? கர்நாடகால ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சு, கல்யாணம் ஆனவன் குழந்தெல்லாம் இருக்குது, ஆனா அவன் இந்த பொண்ணை விடல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்டாட்டி சரியில்லை, அவ தவறான பாதைக்கு போறா. மனசாட்சிப்படி நீங்க அது சொல்றது ஓகே சார், பட் லீகல் அப்படின்னு பாக்குறப்போ அது எப்படி சரியா? லீகல்ன்றதெல்லாம் அது வேற விஷயமா? ஒருத்தவங்க சும்மாவே செய்வன மாந்திரிகத்துக்கு இந்த காலத்திலயும் இன்னமும் விடாம ஜனங்க வர்றாங்கன்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு தாக்கம். நிறைய பேர் இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீங்க அங்க வாங்க நான் செஞ்சு காட்டுறேன், இங்க வாங்க செஞ்சு காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ லைவா உங்களால அதை கேமரால காட்ட முடியுமா? கண்டிப்பா நான் காட்டுறேன். வணக்கம் சார். வணக்கம். ஜின் பார்த்திபன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாவே இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம 2025ல இருக்கோம். மக்களுக்கு ஆன்மீகத்துல எப்படி ஒரு அதீத நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரி மாந்திரீகத்துக்கும் ஈக்குவலான ஒரு நம்பிக்கை வச்சுட்டுதான் இன்னைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல நீங்க பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு மாந்திரீகம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, நான் நல்லதுக்கும் வரலாம், கெட்டதுக்கும் வரலாம். அப்படி இருக்கும்போது நான் நல்லதுக்கு தான் வந்திருக்கேனா, கெட்டதுக்கு வந்திருக்கேனா நீங்க எல்லாமே தெரிஞ்சு செய்வீங்களா, இல்லாட்டி எதுவுமே தெரியாம நான் என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே செஞ்சு கொடுப்பீங்களா சார்? நம்ம என்ன சொல்றோமோ என்ன செய்யறோமோ செய்யறதுக்கு பேர் எந்த மாந்திரிகவாதி எந்த வேலைக்காரனும் அவன் கிடையாது. நீங்க வர நோக்கம் என்ன? இப்ப நீங்க ஒருத்தவனை நீங்க ஒன்னும் சமாளிக்க முடியல, உங்ககிட்ட பொருளாதாரம் இல்ல, உங்களை அவன் அழிக்கிறான்னாக்கா படபலமும் இல்ல பணபலமும் இல்ல, என்ன பண்ணுவீங்க? ஆனா உங்களை நம்ம விட்டுறலான்னு பார்த்தாலும் அவன் விட்டாதானே உங்களை விடுவீங்க, நீங்க விட முடியும். அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க? திருப்பி அவனை அழிச்சாதானே நீங்க வாழ முடியும். அப்படின்னு பல விஷயங்கள் உண்டு. ஒருத்தவன் சும்மா இருக்கிறவன ஒருத்தன் இவனை அழிக்க போங்கன்னு யாரும் வரப்போறது இல்ல. ஒண்ணு உங்களால நான் பாதிச்சிருக்கணும், இல்ல என்னால நீங்க பாதிச்சாத மட்டும்தான் யாரும் வருவாங்க. சும்மாவே ஒருத்தவனுக்காக இது பண்ணணும் அது பண்ணணும்னு எந்த ஒரு காரணமும் இல்லாம யாரையுமே தேவையில்லாத ஒரு 3வது நபரை 4வது நபரை போய் நம்ம அழிக்கணும் போகணும்னு செய்ய போறது கிடையாது. சரிங்களா? யாருக்காவது ஏதாவது தாக்கங்கள் பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் கூட இருந்தே குழி பறிக்கிறது, இல்லன்னா நம்மள நம்ப வச்சு கழுத்து அறக்கிறது. சரியா? எவ்வளவு துரோகங்கள் அதிகமாயி போச்சு. இப்பெல்லாம் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாயி போச்சு. யாரு வேணாலும் நீ பணம் அனுப்பு, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு பல கோடிகள் லட்சங்கள் பல கோடிகள் வெளிநாட்டுல இருந்து நம்பி ஒருத்தன் பணம் கொடுக்குறான். இங்க நம்ம நண்பன் தான் நினைச்சிட்டு வாங்கிட்டு மோசம் பண்ணிடுறாங்க. சரியா, ஒரு மனைவி பேருக்கே பணம் அனுப்புறாங்க. மனைவியே இந்த காலத்துல வேற பாதியில வேற ஒருத்தவனை கொடுத்துக்கிட்டு எல்லாம் இன்னைக்கு நிறைய நாங்க இந்த தொழில பாக்குறது தான் சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி அப்பா அம்மாவே என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைக்கு எழுதுறாங்க, ஒரு பிள்ளைக்கு சரிவர கொடுக்க மாட்டேன்றாங்க. அண்ணன் தம்பியிலே இன்னைக்கு போட்டி போறாம அதிகமாயி போச்சு. எங்கேயும் எதுவும் இல்லைன்ட்டு இப்ப இந்த காலகட்டத்துல யாரும் மறுக்க முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். சரிங்களா? அப்படின்ற பட்சத்துலதான் நான் கூட கஷ்டப்பட்டு நம்ம இழந்தவங்களுக்கு தான் அதோட வேதனைய வழியே தெரியும். அப்படின்றவங்க அவங்க சொல்லும் போது அதை உணர்ந்து நம்ம அவங்களுக்காக பாதிப்பு ஏற்படுத்துறதுனால நல்லதுனாலும் எது வேணாலும் நம்ம செய்துதான் கொடுக்கணும்.
சோ உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 25 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நம்பிக்கை துரோகம்னால நெறைய விஷயங்கள் நடக்குது, நெறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்னும் சொன்னீங்க, வெளிநாட்டுல இருந்து ஒய்ஃப்‌க்கு பணம் அனுப்புவாங்க. அவங்க வந்து வேற யாருக்கோ குடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனை இப்போ நெறைய நடக்குது. சோ அதுலயும் இந்த மாதிரி ஜின்ன வச்சு அடுத்தவங்களோட புருஷனுக்கு பண்றது அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வேற யாராவது அப்படி உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனைய அவங்களுக்கு முடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பாம்மா. இப்ப வந்து அடுத்தவனோட மனைவி, அடுத்தவனோட கணவர்ன்றதெல்லாம் இதுல கிடையாது. ம், இப்போ அவங்க ஒழுங்கா வேலைய பார்த்தாக்கா ஏன் இந்த பிரச்சனை? ம், சும்மாவே வந்து ஒரு பொண்ண போய் கல்யாணம் ஆனத மறைச்சு, அவன் என்ன பண்றான்? ஒரு ஆசை வார்த்தைய காட்டி ஒரு 4 நாள் பழகிட்டு ஆமா. விட்டுட்டான்னாக்கா, ம், அந்த பெண்ணுக்கு தாங்குமா? ம். நீங்களா இருந்தாலும் விடுவீங்களா? ஓகே. அதேதான். ஒரு ம், ஆணுக்கோ சரி ஒரு பெண்ணு வந்து 4 நாள் பழகிட்டு விட்டுட்டு போனா அவனுக்கு விட தோணுமா? ம், அவங்க தன் வழியில போய் நேர்மையா கரெக்ட்டா கடைப்புடிச்சாக்கா, எந்த ம். பிரச்சனையும் யாருக்கும் ஆணுக்கோ, பெண்ணுக்கோ, அடுத்தவன் மனைவிய கேட்கறதோ, அடுத்த கணவனுக்கு ம். எங்கிருந்து ஆரம்பிக்குது முதல்ல அது? ஓகே. சரிங்களா? ம். எல்லார் சைடும் தான் தப்பு இருக்குது. ஆமா. சரிங்களா? அவங்க தவறான ஒரு வார்த்தை பேசம்போதே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா, இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே. சின்ன விஷயம் தான் இது. ம், இத செடியா இருக்கும்போதே கிள்ளிடலாம். ம், இத பெருசா மரமாக்கிக்கிறாங்க. ம், புரியுதுங்களா? ம், நான் பழகிட்டேன். இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கர்நாடகால ஒரு பொண்ணு ம். கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சு கல்யாணம் ஆனவன் குழந்தல்லாம் இருக்குது. ஆனா அவன் த இந்த பொண்ண விடல. ஓகே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டி சரியில்ல. ம், அவ தவறான பாதைக்கு போறா. ம். எனக்கு வந்து இனிமே அவ கூட லைஃப் இல்ல. நான் டைவர்ஸ் வாங்குறேன். நான் உன் கூட பழகுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ண விடாம தொந்தரவு பண்ணி எல்லாமே அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். ம், நடத்திட்டு கொஞ்ச நாள் போனதுடனே வேண்டாம் நான் என் மனைவி கூடயே தான் முக்கியம். எனக்கு அவ தான் முக்கியம்ன்னு இந்த பொண்ண விட்டா அப்புறம் என்ன பண்ணுவா? ம். அப்ப அது சரி. நியாயம்னு நீங்க அத எடுத்து பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாம்மா. இது தப்பு தானே இது அவன் செய்தது. எந்த பெண்ணா இருந்தா என்ன? யாரா இருந்தா என்னம்மா? ம். பாதிப்பு எல்லாருக்குமே ஒண்ணு தானே. வேதனைய இங்கே நம்ம பேசம்போது எத வேணாலும் பேசலாம். அங்க என்னுடைய இடத்துல வந்து பாருங்க, அந்த பெண்ணு விடுற கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே. புரியுதுங்களா? இவன நானே அந்த திட்டுவேன் திரும்ப. இப்ப ஏம்மா நம்ம அது மனசாட்சிப்படி நீங்க அது சொல்றது ஓகே சார். பட் லீகல் அப்படின்னு பார்க்கிறப்போ, அது எப்படி சரியா லீகல்ன்றதெல்லாம் அது வேற விஷயம்மா. ம். லீகல்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல எதுதான் லீகலா நடக்குது? இன்னைக்கு எதுதான் போகுது? ஆமா. அது இதெல்லாம் நம்ம கரெக்ட் சொல்ல தான். ஆமா. முடியுங்களா? ம். இன்னைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கே ஒரு வழக்குகள் போகுது. நெறைய லீகலா இருந்தா நெறைய அங்க போகுமா? ஆமா. நெறைய தவறு பண்றவங்க இருக்கிறதால தானே இன்னைக்கு அங்க அதெல்லாம் குற்றம்னு ம். நடக்குது. எல்லா இடமும் இருக்குது. ம். அதே மாரி தான் எங்களுதும். ம். புரியுதுங்களா? ஓகே. இதுக்கு வேற, அதுக்கு வேறன்னு கிடையாது. அவங்க லீகலா போயிருந்தா மட்டும் என்ன? லீகலா கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு தான் இன்னொருத்திக்கு துரோகம் பண்றான். ஆமா. அப்ப அந்த மனைவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ம். சரிங்களா? அம்மா ஒரு சிலத வந்து 10 பேர வச்சு பேச முடியாத விஷயத்த 10 பேருக்கு சொல்லி தீர்க்க முடியலன்ற பட்சத்துல தான் எங்க கிட்ட வர்றது. ஓகே. இதுல தீர்வு குடுத்தா தான் அவங்க மனது சாந்தி அடையும், அமைதியாவும் இருப்பாங்க. ஓகே. சும்மா வந்து நம்ப வந்து உட்காந்துக்கிட்டு, அவங்களுக்கு வந்து நம்ப வந்து அத இத நம்ப வர்றத வந்து நீ நியாயம், தர்மம் இத பேசிட்டு இருக்க நமக்கு ம். அதுக்காக அந்த தொழிலுக்கு நாங்க வரல. ஓகே. சரிங்களா? ம். யார் வந்தாலும் என்ன எதுவா இருந்தாலும் நம்ம அத முடிச்சு குடுக்க தான் நம்ம தொழிலு. ம். ஏன்னா, வர்றவங்களோட வேதனையும், வலியும் தான் நாங்க பார்க்கணுமா தவிர, ம். அவன் எதுக்கு வந்திருக்கிறான், ஏன் வந்திருக்கிறான்னு கிடையாது. பார்க்க மாட்டீங்க. ஏன்னா, அதோட நிலைமைக்கு உண்டாக்கிர்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தான் அது தெரியும். ஒருத்தவங்க வந்து சும்மாவே செய்வன மாந்திரீகத்துக்கு இந்த காலத்திலயும் இன்னமும் விடாம ஜனங்க வர்றாங்கன்னா காரணம் என்ன? ஓகே. அந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு, தாக்கம். ஓகே. சரிங்களா? ஓகே. ஒருத்தவனுக்கு என்ன பண்ணி ஒரு செய்வன செய்து வச்சு உங்கள அழிக்காம அந்த குடும்பத்துக்கே கை, கால் வராம இன்னைக்கு அத கண்கூட சிலர் வந்து இன்னும் தர்காவுல தான் இருக்கிறாங்க. ம். எவ்வளோ பேரு. சரிங்களா? ஓகே. அந்த மாரிலாம் பாதிப்பு, தாக்கம் ஏற்பட்டு தான் எங்ககிட்ட வராங்க. ஒரு ஜின், ஆத்மா, ஆவி இது எல்லாமே நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சோ நம்ம உயிர் வந்து பிரியுது. பிரிஞ்சதுக்கு அப்புறமா அத வந்து நம்ம ஒரு 2 நாள் அந்த மாரி வச்சு அடக்கம் பண்றாங்க. அதுவரைக்கும் நம்மளோட உயிர் வந்து என்ன சார் பண்ணும்? எப்படி இருக்கும்? இறந்து அது குறிப்பிட்ட ஒரு 2 நாளைக்கு அந்த வீட்ட விட்டு அது போகாது. நம்ம ம். அதுங்க இறந்த இடத்துல அவங்க வீட்டாண்டயே தான் சுத்திக்கிட்டு ம். இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமுதாயங்கள் பண்ணுவாங்க. இந்த ஆமா. சடங்குகள் பண்ணுவாங்க. சடங்குகள், ஆமா. சமுதாயங்கள் இந்த மதத்துல அத வந்து கட்டு போட்டு இந்துக்களா இருந்தா அப்படி செய்வாங்க. முஸ்லீம் முறைப்படி அவங்க ஓகே. செய்வாங்க. கிறிஸ்டின் முறைப்படி அவங்க செய்யும்போது, அது அப்பதான் அங்க வீட்ட விட்டு வெளியேறிட ஆரம்பிச்சுரும். ஓகே. அது வெளியேற ஆரம்பிக்கும்போது, அந்த காட்டுலயும், மலையிலயும், ரோட்லயும் அது பாட்டுக்கு அலைஞ்சுகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதோட விதி பயணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு ஆவியா, ஆத்மாவா ஏன்னா இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். அதெல்லாம் ஓகே. செய்துக்கவே கூடாது. ஓகே. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க தான் நினைச்சுக்கிறாங்க நம்ம இறந்துரலாம்ன்னுட்டு. அவங்க இறந்துறது கிடையாது முழுமையா. ஓகே. அந்த ஆத்மா அலைஞ்சுகிட்டு தான் இருக்கும்.
இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அதாவது இந்த தவறு. இறந்தும் வாழ்றதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆமா. மாதிரியா? ஓகே. இருந்தும் வாழ்ந்துகிட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு, அப்ப இருந்தும் விட மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு, பேய் புடிச்சுக்கிட்டு, அதை புடிச்சுக்கிட்டு 4 பேருக்கு அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. அந்த தவறான செயலை யாருமே செய்யவும் கூடாது. அது பெரிய முட்டாள்தனம் அது. ஓகே. புரியுதுங்களா? ஓகே. நம்மள எப்படி படைச்சாங்களோ அதே மாரி நமக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. அன்னைக்கு அதுவா நடக்கதான் போகுது. இந்த காலகட்டத்துல ஒரு காதலுக்காகவோ, இல்ல நம்பினவங்க விட்டுட்டாங்கன்றதோ, இல்ல ஒரு பணம் இப்பல்லாம் என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல ஒரு விளையாட்டு விளையாடி, ஆமா. அதுக்காக நெறைய பேர் ரம்மி. உயிர் மாய்ச்சிக்கிறாங்க. நம்ம போயிட்டாக்கா இப்ப இருந்து சமாளிக்கிறத விட, போயிட்டா நீங்க செத்துட்டு இறந்துட்டா தான் அனுபவிக்கிறது அதிகமான தொல்லைகள். ஓகே. ஏன்னா, வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது. நீங்க போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு மோட்சத்துக்கு முடியாது. நடுப்பட்ட நடுவுல நின்னுகிட்டு அப்பதான் அலைவீங்க. அதோட வேதனையும் வலியும் இறந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை வலி அதிகம் உண்டு. அப்போ அந்த வயது நிறைவடையாம போறவங்களுக்கு தான் அந்த உயிர்ன்றது வந்து அலைச்சல்ல இருக்கும். அதுதான் இன்னொருத்தருக்கு பிடிக்குமா? ஆமா. இப்போ ஒரு பேய் பிடிக்கிறது அப்டின்னா, அது வந்து ஒரு அகால மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மரணம் ஏற்படுறவங்க தான் வந்து இன்னொருத்தர போய் பிடிச்சு கண்டிப்பாம்மா. ஆட்டுறது. அவங்களுக்கு தான் இப்போ என்ன பண்ணும்னா, அவங்களுக்கால எதுவுமே செய்ய முடியாதுன்ற பட்சத்துல, இப்போ ஒரு பொருள் தின்ன முடியாது, ஒரு பொருள் ஆசைப்பட்டத அடைய முடியலன்னும் போது, யாராவது ஓகே. மனித ரூபத்துல அப்ப அவங்க மேல இன்னொரு உடம்புல உட்கார்ந்துகிட்டு, ஓகே. ஏறிக்கிட்டு அலையுறது. ஓகே. அதுக்கு பேர் உடம்புல ஏறிக்கிறது இல்ல. அலையிறது. அவங்க பசிக்காக அத என்ன நினைப்பாங்க, அவங்க புடிச்சுக்கிட்டாங்க, பேய் புடிச்சுக்கிச்சு அதெல்லாம் கிடையாது. ம். அவங்க ஏன்டா இறந்தோம் நம்ப, தவறு பண்ணிட்டோமே, இப்படி நடந்து போச்சே, அகலமான ஒரு ஆக்சிடென்ட்ல போறதால இப்படி ஆயிப்போச்சு, ஐயோ நம்ம நடந்துடுச்சேன்னுட்டு, யார் உடம்புலயாவது புடிச்சுக்கிட்டு அந்த வயித்து பசிக்காகவும், அவங்க நினைச்சத அடையறதுக்காகவும் தான் அப்படி புடிக்கிறது. ஓகே. அது நமக்கு பேய் புடிச்சதா தெரிஞ்சு அத நம்ம விரட்டிடுவோம். சரி, ஓகே. இப்போ ஒரு விஷம் ஒரு சிம்பிளா ஒரு நாய் கடிச்சாலே, ஒரு பாம்பு கடிச்சா அந்த விஷத்த நம்ம எப்படி போக்கிர்றோம்? டக்கு ஆமா, டக்குன்னு உடனே இது ஆமா. பண்ணிடுறோமா இல்லையா? ம். அதே மாரி தான் ஒரு பேய புடிச்சுக்கிட்டு ஒரு மனிதன வாட்டும்போது அத டக்கு டக்குன்னு ஓட்டிடுவாங்க. அதேதான். ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு பேய் புடிச்சு ஒரு பிரச்சனையில நான் உங்ககிட்ட வரேன். இப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க எனக்கு என்னென்ன சார் பண்ணுவீங்க? அதோட ப்ரொசீஜர் என்ன? எப்படி நடக்கும்? எத்தன நாள் வந்து நீங்க அந்த நாள் கணக்கு, பூஜைகள்லாம் மாச பண்ணுவீங்க? கணக்கெல்லாம் இங்க பார்த்துட்டு இருந்தாக்கா, அவங்க இப்ப நாங்க இருக்கலாம், நீங்க இருக்கலாம். ம். வர பேஷண்ட் அந்த மாரி கிளையண்ட் அப்படிலாம் விடக்கூடாதும்மா. ஓகே. என்ன சீரியஸ்னஸ்ன்னு பார்த்து உடனடியா நம்ம கிட்ட ஒரு பேய் புடிச்சவங்க வந்தாக்கா, 1 மணி நேரத்துல அத விரட்டி விட்டுடுங்க. ம். எப்படி இருந்து வந்தாங்க, பழசா அவங்க எப்படி இருந்தாங்களோ, அது பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலைக்கு கொண்டாந்துரணும். ஓகே. இத நீ மாச இப்ப கணக்கு நீங்க 1 ஹவர்ல பண்ணி முடிச்சுருவீங்க. ஏன்னா, இப்போ நார்மலா இந்த பௌர்ணமியில பண்ணணும், அமாவாசையில பண்ணணும். இந்த மாதிரி நாட்கள் இருக்கும்ல. பௌர்ணமிக்கு ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வைங்க. ம். அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே. இது எமர்ஜென்சி கேஸ் மாரி தான் ஒரு பேய் பிடிக்கிறது ராத்திரில ஒரு பொண்ண பார்த்தீங்கன்னா, ராத்திரில எந்திரிச்சு ஓடிடும். ஓகே. அது ஒரு இந்த காலம் கெட்டு இருக்குது. அது ஒரு பொண்ணுக்கு பேய் புடிச்சு ஓடி வந்தான்னு பார்க்க மாட்டாங்க. இல்ல இது பண்ணிடுச்சுன்னு பார்க்க மாட்டானுங்க. யார் கையிலாவது கிடைக்காதவங்க கையில கிடைச்சாக்கா, அது தவறாலாம் போயிடும். ஓகே. சரிங்களா? ம். இதே ஒரு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணிக்குவான். ஓடி போய் கிணத்துல விழுந்துறது, தூக்கு மாட்டிக்கிறது, தனியா இருக்கும்போது அதனால அந்த பேய் அத புடிச்சுக்கன்னு அவங்கள கூப்பிடும். ம். அதனால எதையுமே சரி விட்டு வைக்கிற கால நாமங்கள்லாம் கிடையாது. ம். உடனே அத சரி பண்ணிடணும். மக்களுக்கு அததான் சொல்றேன். அந்த மாரி தவறான ஒரு இது கண்ணோட்டத்துல இருக்கிறதெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. உடனே கிளியர் பண்ணிடணும். ஜின் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். எனக்கும் அது என்ன அப்படின்றது புரியும். பட் நம்மளோட மக்களுக்கு அது ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. அது என்னன்றது அவங்களுக்கு புரியாது. நெறைய பேர் இத பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீங்க அங்க வாங்க நான் செஞ்சு காட்டுறேன், இங்க வாங்க செஞ்சு காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ லைவா உங்களால அத வந்து கேமரால காட்ட முடியுமா? கண்டிப்பா நான் காட்டுறேன்ம்மா. கண்டிப்பா ஓகே சார். காட்ட முடியும். ஓகே சார். இதுதாம்மா அந்த ஜின். ம். சரிங்களா? ம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். நமக்குள்ள பிரச்சனைகள ம். நீங்கன்னு சொல்லி நம்ம வைக்கும்போது, இல்ல ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும். என் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒண்ணு சேரணும். அவங்கவங்க பிரச்சனைகள பொறுத்து ஒரு கடன் தொல்ல தீரணும், ஒரு எதிரி பிரச்சனை தீரணும், வியாபாரம் வேணும் அப்படின்னு சொல்லி, ம். இத நம்ம தலைய சுத்தி வைக்கும்போது மறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. சரிங்களா? இது வந்து மறைஞ்சிரும். மறைஞ்சிரும். ஜின் மறைஞ்சிரும். ஓகே. இது ஒண்ணு தான் எல்லா எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு. பிரச்சனைக்கும் உண்டு. பல விதங்கள் உண்டு. அவங்கவங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி. ஓகே. சரிங்களா? இது இப்ப கணவன் மனைவி பிரச்சனைக்கு, இந்த காதல் பிரச்சனைக்கு, இந்த நம்பிக்கை துரோகம் செய்றவங்களுக்கு இந்த மாரி ஒரு சில பிரச்சனைகளுக்கு இதுங்க. ஓகே. ஓகே. சரிங்களா? அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, ம். இப்போ நமக்கு ஒரு இடமோ, ஒரு மனையோ இந்த காலத்துல நெறைய விக்க முடியல. ம். விக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கல்யாணம் வச்சிடுறாங்க. இல்ல ஒரு கடன் தொல்லையில ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. இத உடனே வித்தா தான் ஆகுன்றவங்களுக்கு, இதுல ஒரு ஜின் அந்த போட்ட அந்த சாம்பல் தான் அந்த இது. தகடுன்னு சொல்லுவாங்களா அதுவா? இல்ல. உள்ள இருக்கிற அந்த பொருள். இத பிரிச்சாக்கா உள்ள இருக்கும். ஓகே. சரிங்களா? ஓகே. அ அதையும் காட்ட முடியுமா? அதுதான். இந்த சாம்பல நம்ம அங்க கொட்டும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் எப்பேர்ப்பட்ட இடமா இருந்தாலும் அது வித்துரும். வித்துரும். ஓகே. இது ம். உள்ள இருக்கிறது.
இத காட்டும் போது ம், எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் எந்த ஒரு விற்க முடியாத காலதாமதம் நிறைய ஆன இடமா இருந்தாலும் அது வித்துரும். ம், சரிங்களா? ம், அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து நம்ம எதிரிகளுக்கு நமக்கு வந்து செய்யறாங்க, சும்மா அடங்கவே இல்ல. ம், நீங்க வந்து நம்மள வாழவே விட மாட்டேன்றாங்க ம். அப்படின்ற பட்சத்துல, திருப்பி அவங்களுக்கு செய்தாதான் அடங்குவங்கன்ற பட்சத்துல, இந்த பொருள எடுத்துன்னு போய் நம்ம அது என்ன பொருள்? போட்டோம்னாக்கா, இது மயானத்துல எடுக்கிற எலும்புமா. எள்ளுங்க. ஓகே. சரிங்களா? இது பூஜை போடுறது. தன்னார நமக்கு என்னென்ன அவங்க செய்யணும்னு நெனச்சு வைக்கிறாங்களோ, நமக்கு அவங்களுக்கு எதுவும் நம்ம செய்ய தேவையில்ல. ஓகே. நமக்கு என்ன அவங்க செய்யணும்னு நெனைச்சா நம்ம கை போனோம், கண் போனோம், அவங்களுக்கு அது பதிலுக்கு திருப்பி அதே நடக்கும். ம், அந்த மாரி செய்யக்கூடிய பொருள். ம். அத பார்த்தீங்கன்னாக்கா, இது மட்டும் அல்ல, இன்னும் நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா நெறைய காட்டுவேன். எங்க இதெல்லாம் பண்றீங்க சார் இதோட ப்ராசஸ்? எல்லாமே மயான பூஜைகள் தான். மயான பூஜை தான். மயானத்துல தான் அது எந்த மாதிரி நாள்ல, எந்த மாதிரி நேரத்துல, என்ன நாளுக்கானலாம் டைமிங்ல கிடையாதும்மா. எங்களுக்கு தினம் தினமும் வேலையே மயானத்துல தான். டெய்லி? டெய்லியும் தான் போவோம். ஜனங்க வராங்க இல்லையா? கிளையன்ட்டுங்க வராங்க. எல்லாமே வந்து நம்ம நிறுத்தி நிறுத்தி செய்யவோ, ம். இல்ல மாசக்கணக்குல ஒரு நாள் செய்யவோ, இருக்கிறவங்கள காப்பாத்த முடியாது. ஓகே. தினமும் நமக்கு வேலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நெறைய வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தினம் தினம் தொடர்ந்து நமக்கு வேலைகள். இப்ப நான் வந்து கேரளால இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்கள கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்போ நீங்க இத வந்து எந்த மயானத்துல இருந்து செய்வீங்க? அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எங்க தான் டெய்லி உங்களுக்கு வேலை நாங்க இருக்கிற நடக்குமா? ஊர்லயே, எங்க ஊர் மயானத்திலே தான்மா நாங்க செய்யறது, அங்கேயே செஞ்சுட்டு. தான் ஆமா. எல்லாத்துக்குமே இல்ல அந்த ஒரு அந்த இடத்துல மாரி தான் தினமும் செய்யறது. வந்து பூஜை ஆமா. பண்ணுவீங்க. ஓகே. எவ்ளோ நேரம் பூஜைகள் பண்ணி இப்போ ஜின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு சாம்பல் மாரி ஒண்ணு காட்டுனீங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு விதமானதுன்னு சொன்னீங்க. அப்போ மாந்திரீகம் அந்த மந்திரம் சொல்ற விதம் வந்து மாறுபடுமா? இப்போ வந்து நம்பிக்கை துரோகத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு மந்திரம் ஆமாங்க. இருக்கும். இப்ப இடம் விக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா. ஒரு மந்திரம் இருக்குமா? அந்த ஆமா. மாதிரி தான் பண்ணுவீங்களா? ஆமா. மந்திரங்கள் நாங்க சொல்றது தானம்மா. இப்போ நம்மளோட வரவங்க வந்து அவங்களுக்கு அந்த மந்திரங்கள் சொல்ல வராது. ம். அதுக்காக தான் அந்த பொருள் அவங்க கையில குடுத்துர்றது. சரி. ஆனா அந்த மந்திரங்கள சொல்லி நம்ப தான் ஜெபிச்சு அத குடுக்க வேணும். ஓகே. உரியேத்தி குடுத்தோம்னா தான், ம். அவங்க போய் செய்றது உடனே அவங்களுக்கு வேலை கிளியர் ஆயிடும். ஓகே. ஓகே. சரிங்களா? ஓகே. வேலையுடைய வேலைக்கு கைகூடி வந்துரணும். ம். ம். அதுக்காக நமக்கு தேவையான வேலைகள்ன்றது இது அதுன்று கிடையாது. மந்திரங்கள் வந்து 1, 2 கிடையாது. பல விதங்களா உண்டு. ஓகே. தேவைக்கு ஏத்த மாரி நம்ப தான் அத சொல்லிக்கணும். பண்ணணும். ஓகே. இப்ப நான் வந்து அந்த ஜின்ன வேணும் அப்டின்ற மாதிரி நான் உங்ககிட்ட வர ஒரு பிரச்சனைக்கு. நீங்க அத வந்து எனக்கு மந்திரம் பண்ணி எனக்கு அத குடுக்குறீங்க. நான் அத என்ன பண்ணணும் சார்? அத நான் சொல்ற மெத்தட்ல செய்யணும். உங்க தலைய சுத்தி வைக்க சொன்னா செய்யணும். ம். இல்ல அங்க தூவ சொன்னா தூவணும். ம். இன்னும் பார்த்தீங்கன்னா நெறைய அதாவது தலகாணி அடியில வச்சு தூங்குறதா? அதெல்லாம் ஆ. நெறைய இருக்குது. அதான் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்டு வாசல்ல கட்ட சொல்லி ஒரு பொருள் தருவேன். இந்த ம். கடன் பிரச்சனையில உள்ளவங்களுக்கெல்லாம். ம். வேற குடும்பத்துல நோய் நொடி உள்ளவங்களுக்கு, ஓகே. வீட்டு வாசல்ல விக்கிறத தருவேன். இல்ல ம். உள்ள எந்திரமா தருவோம். ம். பல விதங்கள் உண்டு. இதுதான்றது ஓகே. கிடையாது. சோ நெறைய வெரைட்டி அதுல இருக்கு. நெறைய வெரைட்டீஸ், நெறைய வெரைட்டீஸ். ஓகே. இந்த கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டச் பண்றதுக்கே பயமா இருக்கு. அண்ட் உங்கள பார்க்குறப்பவும் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுவீங்களா? அப்படின்னா, அது வந்து இப்படி பண்றாரா? அப்படின்ற மாதிரி தெரியாது ஆடியன்ஸ்க்குமே. ஏன்னா உங்களோட அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன், பிசினஸ் மேன் அப்படிதான் இருக்கு. மாந்திரீகத்த பத்தின ஒரு தெளிவான விளக்கம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க சார். மாந்திரீகம்ன்றது தெளிவான விளக்கங்கள் வந்து இப்ப இருந்து வர்றது, இந்த காலகட்டத்துல இருந்து இருக்கிறது இல்லம்மா. ம். நமக்கு முன்னோர்கள் காலத்துல இருந்தே ஆமா இது இருக்கு. நடக்கிறது, வழிநடத்து வர்றது. ம். இதுல வந்து தெளிவான விளக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி, நமக்கு ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சு, அத வந்து சொல்றதோ, பேசுறதோ யாரும் இப்ப கேட்கறவங்க கிடையாது. ம். யாரும் கூட. அது அது அந்த கஷ்டத்த உணர்றவங்க மட்டும் தான் அத உணருவாங்க. ஓகே. புரியுதுங்களா? இப்ப யாருக்குமே கடவுளே வந்து கூட இப்ப நீங்க கடவுள்ன்னு சொன்னாவே, கஷ்டம் இருந்தா தான் நெனைக்கிறவங்க இந்த காலத்துல. ஆமா. ஆமா. புரியுதுங்களா? ஒரு தாய் தகப்பனையே கூட இன்னைக்கு பெத்து வளர்த்து கஷ்டப்படுறவங்கள கூட தூக்கி எறியிற காலம் இந்த காலம். ம். அதனால வந்து யாருக்குமே நீங்க எளிதில வந்து நம்ம இல்லாத இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது. இருக்கிறத இல்லன்னு சொல்லவும் முடியாது. ம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. ஆமா. ஏன்னா அவங்கவங்க ஃபாஸ்ட் அவங்கவங்க பொழைக்கிறது, அவங்கவங்க வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போறது, வெளிய கஷ்டப்படுறது, ம். அதிலேயே தான் மும்முரமா இருக்கிறாங்க. ம். இதுல எப்படின்னாக்கா, இந்த மாந்திரீகம் வந்து யாருக்கு தெரியணும், யாருக்கு யாருக்கு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும்னா, போறாமையில இப்ப கூடயே இருந்துகிட்டே, ம். இவன் முன்னுக்கு போறானேன்னு கெடுக்கிறவங்க இன்னைக்கு நெறைய பேர் உண்டு. ஆமா இருக்காங்க. தான் சொத்துக்காக செய்றவங்க உண்டு. இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, கூட பொறந்தவங்களே கூட இன்னைக்கு எதிரியா ஏன்னா அந்த தொழில்ல நாங்க நெறைய பார்க்கிறோம். ஓகே. அவங்கன்னு மட்டும் இல்ல, கணவன் மனைவி கூட இன்னைக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் வாழுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, புருஷனையும் அழிக்கணும், பொண்டாட்டிய அழிக்கணும்னு போறாங்க. இன்னைக்கு வேற ஒரு தவறான பாதைக்கு போயிட்டாக்கா, இவங்கள அழிக்கணும், அவங்கள அழிக்கணும்னு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு நெறைய நடக்கிறது. ஆமா. நெறைய நடக்கிறதால மக்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றதுன்னாக்கா, எல்லாருக்கும் இல்ல. அதோட பாதிப்பு வந்தா தான், வலியும் வேதனையும் வந்தா தான், அது மாந்திரீகத்த தேடி அவங்களே ஓடிருவாங்க. ஓகே. அப்ப நீங்க எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் அவங்களே கண்டுபிடிச்சுருவாங்க. ஓகே.
சரிங்களா? யாருக்கும் நம்ம சொல்லி வர வைப்போம். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலையில வர்றவங்களே நாங்க பார்க்க முடியல. ம். அப்படின்ற காலகட்டத்தில நம்ம போய் இத மாந்திரீகம் இங்க பண்றோம் வாங்க நம்ம யாருக்கும் சொல்ற தேவையில்ல. அப்படின்ற காலத்தில அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா விடாம நைட்டு பகல்ல கூட ஃபோன் அடிச்சு எங்களுக்கு பார்த்து தான் ஆகணும். எங்களுக்கு முடிச்சு குடுத்து தான் நீங்க ஆகணும். செய்தா தான் நாங்க இருப்போம். ஓகே. வந்து வாண்டடா வந்துருவாங்க. ஓகே. ஸோ நெறைய விஷயம் வந்து சூப்பரா பேசுனீங்க. நெறைய தெளிவா வந்து சொன்னீங்க. பிரச்சனைகள் மக்கள் கிட்ட நெறையவே இருக்கு. பட் அது வந்து எங்க நமக்கு போறது, எப்படி போறதுன்றது தெரியாம ஒரு வழி அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இத பார்க்கக்கூடிய அத்தன பேருக்கும் ஜின்னுனா என்ன அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் சார். இவ்ளோ நேரம் நீங்க வந்து எங்களுக்காக உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணி பேசுனது. தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ்.